மகாபாரத போர் முடிஞ்சு கிருஷ்ணரோட இறுதி காலம் நெருங்குற சமயத்தில் கிருஷ்ணருக்கு மனசில் ஒரு நிம்மதியே கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு உறுத்தலோடவே இருந்தார். நம்ம அவதாரம் எடுத்து நிறைய உயிர்கள் அழியறது காரணமாக இருக்கே, இந்த யுகம் முடியறதுக்கு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுறது வாஸ்தவம் தான். ஆனால் என்னால் உயிர்கள் அழிஞ்சிருக்கே, இதுக்கு இந்த பாவத்தை நான் எங்கே போய் கழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது. அது அவரை நிம்மதியாக இருக்கவே விடலை. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் இந்த உறுத்தலுக்கும் இந்த மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு உடனே ஞாபகம் வருது, கிருஷ்ணருக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர் கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுறப்போ உபமன்யு அப்படிங்கிற முனிவரை போய் பார்ப்பாரு. அந்த உபமன்யு முனிவரோட ஆலோசனையை வச்சு அது கிருஷ்ணர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உபமன்யு முனிவரை தேடி அவரோட ஆசிரமத்துக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் உபமன்யு முனிவரை பார்த்து கிருஷ்ணர் அவர் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை பற்றி அந்த உபமன்யு முனிவர்கிட்ட அவர் எடுத்து சொல்கிறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, கிருஷ்ணா, உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உனக்கு அறிஞ்சது தான். உன்னை அறியாமல் எந்த ஒரு விஷயமும் நகராது. ஆனால் உனக்கே மனசில் ஒரு கவலை வருது அப்படின்னா உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையின் மூலியமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உபமன்யு முனிவர் சொல்கிறாரு, நீ சாதாரண ஒரு மகாபாரத போரை நடத்திட்டு இது மிகப்பெரிய போர், என்னால் பேரழிவு வந்துருச்சுன்னு சொல்கிற. இது மாதிரி பல்மடங்கு மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துச்சு, அதுதான் தேவாசுர போர். அந்த தேவாசுர போரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன். அப்போ உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தோடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உபமன்யு முனிவர் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, முன்னொரு சமயம் அசுரர்களும் அரக்கர்களும் ஒன்னா சேர்ந்து எப்படியா தேவலோகத்தை கைப்பற்றிடணும், தேவ குலத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அந்த சமயத்துல தேவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அசுரர்களையும் அரக்கர்களையும் போர் பண்ணி அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இந்த தேவாசுர போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தேவர்களுக்கு கிடைச்சது. இந்த வெற்றி கிடைச்ச உடனே தேவர்கள் எல்லாமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த தேவாசுர போர்ல யாருனால தேவர்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்ற ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது தேவர்களுக்குள்ள உண்டாக. அந்த சமயத்துல இந்திரன் சொல்றாரு, என்னோட வஜ்ராயுதம் இல்லை அப்படின்னா இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த போரோட வெற்றி அப்படிங்கிறது என்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அக்னி சொல்றாரு, என்னோட உடலுக்குடைய கனல் மூலியமா எல்லா அசுரர்களையும் அரக்கர்களையும் நான் எரிச்சு சாம்பலாக்கினேன், அதனால என்னாலதான் இந்த தேவாசுர போர்ல வெற்றி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வருண பகவான் சொல்றாரு, என்னால ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் அப்படிங்கிறது உருவாச்சு, அதுல நிறைய அசுரர்கள் அடிச்சு கொண்டு போய் அவங்க இறந்தாங்க, அதனாலதான் நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வாயுதேவன் சொல்றாரு, நான் மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்குனேன், இதனால பல பிரளயங்கள் உண்டானதுக்கு சமமான ஒரு சூறாவளி உண்டானதுனால ஏகப்பட்ட அசுரர்களையும் அரக்கர்களையும் அழிச்சேன், அதனால தேவாசுர போரில் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரோட சிறப்புகளை சொல்லி என்னாலதான் தேவாசுர போர் வெற்றி பெற்றுச்சு, என்னாலதான் தேவாசுர போர்ல தேவர்கள் அபரிமிதமான வெற்றி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெருமை நிலைநாட்டணும், அந்த வெற்றியை நான் உரிமை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. இதனால தேவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது வெற்றி என்னாலதான் வந்துச்சு, இந்த வெற்றி எப்படிதான் நான் உரிமை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை ரொம்ப அதிகமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, தேவர்கள் இது போர்ல வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நியதி, அதனால தேவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. இது தெரியாம அவங்க என்னாலதான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வெற்றி எப்படியா உரிமை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அகங்காரம் கொண்டிருக்காங்களே, இந்த அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு முனிவர் போல அவர் வேடம் கொண்டு அவர் நேரா தேவலோகம் போறாரு. அந்த இடத்துல தேவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த முனிவர் அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருந்த இந்திர பகவான் பார்த்து, முனிவரே நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த முனிவர் வேடத்துல இருந்த சிவபெருமான் தேவேந்திரனை பார்த்து கேட்கிறாங்க, எதனால எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, தேவலோகம் எப்பவுமே அமைதி நிலவிதான் இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன், இப்ப தேவாசுர போர் முடிஞ்சுமே இங்க ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல தேவேந்திரன் சொல்றாங்க, நடந்த தேவாசுர போர்ல யாருனால வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு, யார் அதிகமா அசுரர்களை கொண்டாங்க, யாருனால அசுர இனமே அழிச்சு இங்க தேவர்கள் நிலை பெற்று நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது கேட்ட உடனே முனிவர் வேடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றாரு, இது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா, யாருனாலும் தேவாசுர போர்ல வெற்றி பெற்றீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு உத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்
இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே சரி, அப்போ இந்த முனிவர் சொல்றது நம்ம கேட்போம், இந்த முனிவர் சொல்ற இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் தேவாசுர போர் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே சரி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த முனிவர் இடத்துல இருக்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன இரும்பு துரும்பை எடுத்து அவர் கீழே வைக்கிறாரு. இந்த இரும்பு துரும்பை யார் நகட்டுறாங்களோ அவங்க தான் இந்த தேவாசுர போர் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்திரன் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வீரனை பார்த்து இப்படி நீங்கள் குறைச்சி எடை போட்டீங்க, இந்த இரும்பு துரும்பை நான் ஊதி விட்டு அது பறந்துடும், அதை போய் நகட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த முனிவர் இடத்துல கூடிய சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடிஞ்சால் நகட்டி காட்டு, நீ நகட்டிட்ட அப்படின்னா நீ தான் இந்த தேவாசுர போரில் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பலமான கைகளை வச்சு அந்த இரும்பு துரும்பை வந்து நகட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தள்ளவே முடியல. உடனே இந்திரனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. உடனே அவரோட வஜ்ராயத்தை எடுத்து அந்த இரும்பு துரும்பு மேலே செலுத்துறாரு. அந்த சமயத்தில் வஜ்ராயுதம் உடஞ்சி போயிடுது. இதை பார்த்தோன்னே இந்திரன் பயந்து போகிறாரு. வஜ்ராயுதம் இல்லாமல் பலம் இழந்து போய் இந்திரன் நிற்கிறாரு. இதை பார்த்து மற்ற தேவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, பாரு என்னால் தான் வந்து இந்த தேவாசுர போர் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முனிவர் சொல்கிறாரு, நீங்களும் வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அக்னி பகவான் அவரோட அனலை மொத்தமாக அந்த இரும்பு துரும்பு மேலே கொடுக்குறாரு. அந்த இரும்பு துரும்பு மொத்த அனலையும் உள்வாங்கிட்டு அது கொஞ்சம் கூட நசையாமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் அக்னி பகவானோட மொத்த சக்திகளும் இழந்து போய் அவரும் சக்தியற்று நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே வருண பகவான் பயங்கர கோபம் வருது. அக்னியால் முடியலாம் என்ன, நான் மிகப்பெரிய மழை வெள்ளத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய மழை வெள்ளத்தை உருவாக்குறாரு. ஆனால் அந்த இரும்பு துரும்பு ஏதோ ஒரு மலை போல் அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அது எதுவுமே பண்ண முடியல. இதை பார்த்து வெக்கப்பட்ட வருண பகவான் ஓரமாக போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வாயு பகவான் வராரு. அவர் மிகப்பெரிய பிரளய காலத்தில் உருவாகிற சூறாவளி மாதிரி அவர் உருவாகிறாரு. அந்த சூறாவளி வந்து அந்த இரும்பு துரும்பு நகர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இரும்பு துரும்பு மேலே அடித்த உடனே அந்த வாயு பகவான் அவர் தூரமாக போய் விழுகிறாரு. இதை பார்த்த உடனே வாயு பகவானும் அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, நம்ம சக்தியால் ஒரு துரும்ப கூட நகற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வெக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்திரன் சுதாரிச்சுக்கிறாரு. வந்திருக்கிற முனிவர் வந்து வேற யாரோ போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முனிவரை பார்த்து கேட்கிறாரு, முனிவரே நீங்க யாரு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவர் மறைஞ்சு போயிடுறாரு. இந்திர பகவான் யோசிக்கிறாரு, வந்த முனிவர் வந்து ஒரு சாதாரண இரும்பு துரும்பை வச்சு நம்மளோட அகங்காரத்தை மொத்தமா காலி பண்ணிட்டாரு. இப்ப நம்ம சக்தி இழந்து நிக்கிறோம். உண்மையிலே இந்த முனிவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆதிபராசக்தி நோக்கி வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஆதிபராசக்தி நோக்கி வேண்டுறாங்க. அந்த சமயத்துல ஆதிபராசக்தி அசரீ தேவர்களுக்கு பதில் அளிக்கிறாங்க. அப்ப தேவேந்திரன் கேட்கிறாங்க, எங்களோட அகங்காரத்தை ஒழிக்க வந்து இந்த முனிவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சமயத்துல ஆதிபராசக்தி சிரிச்சுட்டே சொல்றாங்க, யாரோ தேவாசுர போர்ல ஜெயிச்சது காரணம் நான் தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, இப்ப சொல்லுங்க ஒரு துரும்ப உங்களால் இந்த பிரபஞ்சத்துல அசைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே வெக்கப்பட்டு தலைகுனிறாங்க. அந்த சமயத்துல ஆதிபராசக்தி சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல சங்கரிக்கும் தொழில் அப்படிங்கிறது சிவபெருமானுடையது. எல்லா இடத்துலயும் சிவபெருமான் தான் வியாபிச்சு நிற்கிறாரு. ஒரு உயிரானாலும் சரி ஒரு துரும்பானாலும் சரி அதை அழிக்கணும் அப்படின்னா அந்த சங்கரிக்கும் தொழிலுக்கு உருத்தான தெய்வமான சிவபெருமானால மட்டும்தான் முடியும். எல்லா இடத்துலையும் அவர் வியாபிச்சு நிற்கிறதுனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை அழிக்கணும்னாலும் சரி அது சிவபெருமானே ஆதி முதல் காரணமா இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ தேவாசுர போர்ல தேவர்கள் எப்படி அசுரர்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்களோட சக்தி வடிவமா சிவபெருமானே அவங்க கூட இருந்ததுனாலதான் உங்களால அசுரர்களை ஜெயிக்க முடிஞ்சு. இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடிஞ்சிருக்குமா? பாருங்க, ஒரு துரும்பே உங்களால் அசைக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி ஆனாலும் பட்டு அசுரர்களை ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே அவங்க வெக்கப்பட்டு அவங்க அகங்காரத்தை அற்று அவங்க சிவபெருமான் நோக்கி வணங்குறாங்க. தனக்கு வந்த ஒரு மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் இருந்து சிவபெருமான் கூடவே இருந்து ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணதுக்காக நன்றி செலுத்துறாங்க. இப்படி தேவர்களுக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை வந்து சிவபெருமான் ஒரு துரும்ப வச்சு முடிச்சு வச்சுட்டாரு அப்படின்ற கதையை வந்து உபமன்யு முனிவர் கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்றாரு. இதை சொல்லிட்டு உபமன்யு முனிவர் சொல்றாரு, கிருஷ்ணனே, இந்த கதை மூலியமா நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருப்ப. அதாவது உன்னாலதான் மிகப்பெரிய அழிவு ஏற்படுச்சு, உன்னாலதான் நிறைய உயிர்கள் இறந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க. என்னால நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டு இருக்க. ஆனா உண்மை என்ன? இந்த பிரபஞ்சத்துல ஒரு துரும்ப கூட அசைக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஈஸ்வரனான சிவபெருமான் தான் மனசு வைக்கணும். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய உற்பத்தி பண்ணியிருக்க, இவ்வளோ பெரிய பிரளயத்தை உண்டாக்கியிருக்க, மிகப்பெரிய சங்கரிக்கும் தொழில் செஞ்சிருக்க அப்படின்னா சிவபெருமான் உன் கூட தான் இருக்காருன்னு அர்த்தம். மிகப்பெரிய சிவபக்தனான நீயே வந்து இதை தெரியாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி உபமன்யு முனிவர் கேட்கிறாரு. இந்த கதையை கேட்டு உபமன்யு முனிவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. ஆமா, நான் நினைச்சிட்டு இருந்தது தப்பு தான். நான் ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட அவதார நோக்கமே என்ன? அந்த சிவபெருமானோட கட்டளையினால நான் மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கணும், நிறைய உயிர்கள் அழிஞ்சாதான் இந்த பூமி வந்து நிலை பெற்று நிற்கும் அப்படிங்கிறது நீ
நியதி. அப்படிங்கிறப்போ இந்த சங்கரிக்கும் தொழில் நானா செஞ்சேன், அது சிவபெருமான் தானே செஞ்சாரு, சர்வம் சிவமயமா இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் அவர் மனசுல இருந்த கவலையை விட்டு அவர் சதா சிவசனையிலே இருக்கவும் ஆரம்பிச்சாரு. உபமன்யு முனிவர் கிருஷ்ணர் சொன்ன கதையின் மூலியமா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது நம்மளால தான் நடந்துச்சு, நம்ம தான் இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையை சொல்லிக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலுமே அதுக்கு அந்த சிவபெருமான் தான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு துரும்பு அசைனாலும் சரி, உயிர் பிறக்கினாலும் சரி, ஒரு உயிர் அழியினாலும் சரி, எல்லாத்துக்குமே சிவபெருமானே ஆதி முதல் காரணமா இருக்காரு. சர்வம் சிவமயம் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலியமா புரிஞ்சுக்கலாம். இந்த கதையின் மூலியமா புரிஞ்ச உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.